விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்கு நம்ம இன்றைக்கி இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். 10 மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக வெடிப்பு வராமல் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில டிப்ஸுடன் இது நம்ம செய்ய போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். இது மெஷர்மெண்ட் கப்பு. இதில் 1 கப்பு பச்சரிசி வீட்டிலே அரைச்சிருக்கிறோம். அந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். இதே கப்பில் 1 கப்பு மண்டை வெல்லம் எடுத்துக்கிறோம். இது 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதில் நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். வேர்க்கடலை அரை கப்பு, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப்பு எடுத்துக்கிறோம். சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பூர்ணத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தயார் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். குறகுறன்னு அரைக்கக்கூடாது. பாருங்கள், நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் அது இதோட போட்டுக்கலாம். வெல்லம், மண்டை வெல்லம் எடுத்துருக்கோம்ல 1 கப்பு, அதை இப்போ நைஸாக மிக்சியில் அரைச்சி இந்த பவுலோட நம்ம சேர்த்திக்கலாம். வெல்லம் பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த 3 பொருளோட இதையும் நம்ம போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய் துருவல் போட்டு வேர்க்கடலை அதோடு நம்ம இதை சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது இதோட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வச்சுருக்குறோம். அதை இதை ஊற்றிடலாம். இதெல்லாம் நம்ம சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விடலாம். பாருங்கள், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மேல் மாவு நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கலாம். மேல் மாவு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துருக்கோம்ல, அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்து பவுலில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வந்தப்பறம் இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருங்க பச்சரிசி மாவு, சர்க்கரை இதுக்கு போகிற கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். மேலே மாவு செய்யும்போது கடித்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மைதா மாவு 1 ஸ்பூன் போடுறது வெடிப்பு வராமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சுருந்தாலும் மேல் மாவு வெடிச்சு போகாது. அதனால இப்போ மைதா மாவு நம்ம சேர்த்திக்கிறோம். அதோட 1/4 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நம்ம கொதிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விடணும். நம்ம ஒவ்வொரு பச்சரிசி மாவு தண்ணி அதிகமாக குடிக்கும், ஒன்று கொஞ்சம் கம்மியாக குடிக்கும். அதனால தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெஷர்மெண்ட் கப்பில் நான் 2 கப்பு தண்ணியை நான் கொதித்து வச்சுருக்கிறேன். மாவு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்கோசம் தான் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். மீதி மாவு நம்ம
ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டோம். கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம். அதை அது மேலே இந்த உருண்டையை அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டு எண்ணெய் தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி சிறிய தட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த பூரணத்தை நடுவில் வச்சு நம்ம மூடி அடிச்சிடலாம். ஒன்று இருக்குல்ல 15 நிமிஷம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பூர்ணமை உள்ளார வச்சு நம்ம சைடில் கொஞ்சம் அமர்த்தி விட்டுடணும், வெளியே வராமல் இருக்கிறதுக்கோசம். இந்த மாதிரி நம்ம மீதி மாவும் செஞ்சு இட்லி பவுனாக வச்சு எடுத்துக்கணுங்க. பூர்ண குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நம்ம செஞ்சு இட்லி பவுனில் தட்டத்தில் வச்சுருக்குறோம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். மூடி போட்டு மூடிடுறோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி தட்டில் நம்ம கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டையை நம்ம அவிச்சு எடுத்துட்டோம். நல்லா வெந்துருச்சு. பார்க்கவும் நல்லா இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாராட்டுக்கள் நிச்சயம். பிள்ளைங்கள் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.